அடுத்தபடியா கள். இதுதான் முதல்ல நமக்கு கிடைச்ச பெரும் போதை தரக்கூடிய ஒரு பானம். சங்க காலத்துல இத தேரல், நரவு, தோப்பி, அரியல், வேரி, காந்தாரம், மட்டு, பிழி இப்படிலாம் பல பேர்கள் சொல்லி கூப்பிட்டிருக்காங்க. நெல்லிலிருந்து தயாரிக்கிற கல்லோட பேரை நரவு, தோப்பி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாம இப்போ சாப்பிடுற நெல் சோறு இருக்கு இல்லையா, அதுல இருந்து கூட கல் தயாரிச்சிருக்காங்க. அத அரியல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் ஒருபடி மேல போய் பெரும் போதையை கொடுக்கக்கூடியது மட்டு. மூங்கில் குழாயில ஊற்றி வச்சு நிலத்துல புதைச்சு அதை பல நாட்கள் பதப்படுத்தி எடுத்து குடிக்கும் போது கிடைக்கிற போதை எதுக்குமே சமம் இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிழி அப்படிங்கிற ஒரு கல் வகையும் இருக்கு. இது தேரல் மாதிரியே பனை, பலா, தேன் இப்படி பல வகையான பழங்களை சேர்த்து பிழிஞ்சு குடிக்கிறது பிழி அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை வகையான போதை பானங்கள் சங்க காலத்துல இருந்திருக்கு. இத ஆண், பெண் அப்படின்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாருமே பருகியிருக்காங்க. இதோட தொடர்ச்சியாதான் பல நூற்றாண்டுகள் கழிச்சு பனைமரங்கள்ல இருந்து கல் இறக்குற ஒரு முறை நம்ம தமிழர்கள் கிட்ட உருவாகிருக்கு. பனைமரத்துல இருந்து இறக்குற கல்லு ஒரு பெரிய போதையை கொடுக்காம போகவே அதுல போதை பவுடர்களை கலந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால கட்டுக்கடங்காத போதையால சமூக குற்றங்கள் ஏற்பட தொடங்குது. இங்கதான் நீங்க முக்கியமா கவனிக்கணும். இந்தியால 1947க்கு முன்னாடி நாடு முழுக்க மகாத்மா காந்தி தலைமையில கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடந்துச்சு. அப்போ காங்கிரஸ்ல இருந்த தந்தை பெரியாரும் அவரது மனைவி நாகம்மையார், சகோதரி பாலம்மாள் இவங்கெல்லாம் தான் தமிழ்நாட்டுல கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தோட முக்கியமான பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லலாம். சமூக சீர்கேடுகள் நிறைய நடக்கிறதுனால காங்கிரஸ் ஆட்சியில மது விலக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா கள்ளச்சாராய வியாபாரம் நடக்க ஆரம்பிக்குது. கள்ளச்சாராய போதைக்கு அடிமையான பலரும் கண் பார்வையை இழந்தாங்க. குடல் வெந்து போய் மக்கள் இறக்க ஆரம்பிச்சாங்க. கள்ளச்சாராய கலாச்சாரம் தமிழ்நாட்டையே ஒரு சுடுகாடா மாத்துற அளவுக்கு உயிரிழப்புகளும் சமூக சீர்கேடுகளும் நடக்க ஆரம்பிக்குது. அதனால தனியார் மதுபான ஆலைகளுக்கு அனுமதி வழங்கி அதை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. ஆனா மதுக்கடைகள் மூலமா விற்பனை செய்யற ஆல்கஹாலும் உடலுக்கு நல்லது, ஆரோக்கியமானதுன்னு சொல்லிட முடியாது. பியர் மாதிரியான மதுபானங்கள் 8% ஆல்கஹால் கலந்திருக்கிறதாகவும், விஸ்கி, ரம் மாதிரியான மதுபானங்கள்ல பியரை விட 3-4 மடங்கு ஆல்கஹால் கலந்திருக்கு. கள்ளச்சாராயம் குடிச்சு சீக்கிரமா செத்து போறதை விட அரசு அனுமதி பெற்ற கடைகள்ல வாங்கி குடிச்சா இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கலாமே தவிர, குடிபோதைக்கு அடிமையானவங்களுக்கு மரணம்ங்கிறது கண்ணுக்கு எட்டின தூரத்துல தான் இருக்கு. தமிழ்நாட்டுல தனியார் மதுக்கடைகள் மூடப்பட்ட பிறகு அரசாங்கமே டாஸ்மாக் அப்படிங்கிற பேர்ல மதுபான விற்பனையை தொடங்கினாங்க. பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில இன்னும் தனியார் மதுபான கடைகள் தான் இருக்கு. அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லயும் அந்த நிலைமை வேற வேற மாதிரியா இருக்கு. குடிப்பழக்கம் ஏன் உருவாச்சு? உலக அளவிலையும் உள்ளூர் அளவிலையும் மதுபானம் எப்படி உருவாச்சு, அதை எப்படி மக்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாம கேட்டோம். ஆனா மனுஷங்க ஏன் ஆல்கஹால் குடிக்கணும்? அதுக்கான தேவை என்ன? மதுபானம் குடிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பயன்? ஒரு துளியில ஆரம்பிச்ச குடிப்பழக்கம் ஒரு மனுஷனை எப்படி அதுக்கு அடிமையாக்குது? இப்படியான பல விஷயங்களை இந்த செக்மெண்ட்ல கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்குது குக்கு எஃப்எம். நம்ம உடல்ல டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கு. இந்த ஹார்மோன் அதிகமா சுரக்கிறப்போ நாம மகிழ்ச்சியா இருப்போம், அல்லது நாம மகிழ்ச்சியா இருக்கும் போது இந்த ஹார்மோன் சுரக்கும். ஆல்கஹால் குடிக்கும் போது இந்த ஹார்மோன் அதிகமா சுரக்கப்படுது. தன்னிலையை மறந்து, துன்பங்களை மறந்து, பிரச்சனைகளை மறந்து இருக்கிறதுக்கு டோபமைன் ஹார்மோன் சுரப்பு மனுஷ உடலுக்கு தேவைப்படுது. அது ஆல்கஹால் குடிக்கிறதுனால அதிகமா சுரக்கும். இந்த காரணம் தான் ஒரு முறை மதுபானம் குடிக்கிறவங்களை அடுத்து குடிக்க வைக்குது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இயல்புலேயே நம்ம உடல்ல ஆல்கஹால் கண்டென்ட் 20 மில்லி இருக்கு. இது 50 மில்லி ஓட்காவுக்கு, 75 மில்லி சாராயத்துக்கு, 150 மில்லி ஒயினுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையிலே நம்ம உடல்ல இருக்க ஆல்கஹால் எந்த தீங்கும் விளைவிக்காது. இந்த அளவுக்கு ஆல்கஹாலை நம்ம உடம்புலயே வச்சுக்கிட்டு ஏன் மது போதைக்கு அடிமையாகிறாங்க மக்கள்? அதுக்கு 3 விதமான காரணங்கள் இருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. அதுல முதலாவது உடலியல் காரணங்கள், இரண்டாவது உளவியல் காரணம், மூணாவது சமூக காரணங்கள். முதலாவதா சொல்லப்பட்ட உடலியல் காரணத்துக்கு பின்னாடி 1000 அறிவியல் பூர்வமான கதைகள் இருக்குங்க. ஒரு குழந்தையோட பெற்றோருக்கு குடிப்பழக்கம் இருந்தா அது மரபணு ரீதியா அந்த குழந்தைய பாதிக்கும்.
அந்த குழந்தையோட தந்தைக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதுனாலையும் குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே கர்ப்பிணி பெண் மதுபானத்தை குடிக்கிறதுனாலையும் குழந்தையோட மரபணுவிலேயே இயற்கையா சுரக்கும் ஆல்கஹாலோட அளவு குறைஞ்சு போகுது. இதனால சில மூளை தொடர்பான பிரச்சனைகளும் குழந்தைகளுக்கு ஏற்படுறதோட அவங்க வளர்ந்து டீனேஜை தொடும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஆல்கஹால் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுறதாவும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது ஒரு அறிவியல் ரீதியான ஒண்ணா இருந்தாலும் யதார்த்தமா யோசிச்சு பார்த்தோம்னா நம்மள சுற்றி இருக்கிற பெரும்பான்மையான உடல் உழைப்பு வேலை செய்யற மக்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்களா இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தினமும் மூட்டை தூக்குற வேலை செய்யற ஒருத்தர் அவரோட சக்தியை மீறி வேலை செய்யறதால உடல் அலுப்பும் வலியும் அவரை ஒரு வலி நிவாரணிய தேட வைக்குது. ஒரு நாள் அவர் குடிக்கிறதுனால கிடைக்கிற சுகம் அவரை அடுத்தடுத்த நாட்கள் குடிக்க வைக்குது. அது அப்படியே பழகி போய் ஒரு கட்டத்துக்கு மேல குடி இல்லாம இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவங்களோட மனநிலை மாறிடுது. வேலையோட கஷ்டம் தெரியாம இருக்கணும்னு குடிக்க போய் வேலைக்கு கூட போகாம முழு நேர குடிக்கு அடிமையான நபர்களா சிலர் மாறி போறதையும் பார்க்க முடியுது. ரெண்டாவதா சொல்லப்படுற முக்கியமான விஷயம் உளவியல் காரணங்கள். 90% குடிபோதைக்கு அடிமையானவங்களோட ஹிஸ்டரி உளவியல் காரணங்களால மட்டுமே ஏற்படுறதாவும் ஆய்வுகள் மூலமா தெரிய வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சொல்லப்படுற காரணி ஓய்வெடுக்க இயலாமை. ஒருவருக்கான தொடக்க கால குடிப்பழக்கம் இந்த காரணியால தான் ஏற்படுது. ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும்போது மனநிலையும் உடல்நிலையும் ஓய்வு எடுக்கணுங்கிறத தூண்டும். அப்படி ஓய்வெடுக்க முடியாத சூழல்ல மூளைக்கு ஓய்வு கொடுக்க நாம தேடி போற இடம் தான் மதுபானம். அந்த ஆல்கஹால் நமக்கு தேவைக்கு அதிகமான போதையை கொடுத்து மூளைய செயல்பட விடாம செய்யறதுனால உங்களோட உடலுக்கும் மனசுக்கும் கொஞ்ச நேரம் ஓய்வு கிடைக்குது. இது ஒரு வகையான உளவியல் பிரச்சனை அப்படிங்கறதான் உண்மை. சரியான தூக்கத்துல இருந்தாலே ஓய்வின்மையில இருந்து வெளியே வந்துடலாம். ஆனா மனுஷனோட மூளை அதுக்காக ஒரு வழியை கண்டுபிடிக்க போய் இப்படியான மோசமான போதை பழக்கங்கள்ல போய் சிக்கிக்கிறாங்க. அதுக்கடுத்ததா முக்கியமான காரணிகள் மன அழுத்தம், தனிமை, சோர்வு, விரக்தி. இப்படி உளவியல் ரீதியா ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வழி தெரியாத போது தற்காலிகமான ஒரு தீர்வா தேர்ந்தெடுக்கிறது ஆல்கஹால். கொஞ்ச நேரம் தனக்கான பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துறதுக்கான காரணத்தையும் மறந்திருக்கிறதுக்கு எடுத்துக்கிற சிறிய அளவிலான ஆல்கஹால் அவங்கள அந்த பழக்கத்துக்கு அடிமையா வைக்குது. இதெல்லாம் கடந்து ஒரு முக்கியமான விஷயம் காதல். காதல் தோல்வியால குடிக்கு அடிமையான இளைஞர்கள் நம்ம நாட்டுல மட்டும் இல்லங்க, உலக நாடுகள் முழுசும் இருக்காங்க. தனக்கு பிடிச்ச ஒரு பெண் தன்னை ஏத்துக்கலனாலோ தன்னை விட்டு விலகினாலோ அந்த மன அழுத்தத்துல இருந்தும் அந்த பெண்ணோட நினைவுகள்ல இருந்தும் மீண்டு வர்றதுக்கு இளைஞர்கள் தேடி போற இடம் மதுபான கடை. அந்த பெண்ணை மறக்கிறதுக்காக குடிக்க போய் ஒரு கட்டத்துக்கு மேல தன்னையே மறந்து குடிக்கு அடிமையாயி போய் வாழ்க்கையே இழந்த இளைஞர்கள் ஏராளமா இருக்காங்க. அதுவும் குடிபோதையில தான் என்ன செய்யறோன்னே தெரியாம கொலை, வழிப்பறி மாதிரியான குற்றச்சம்பவங்கள்லையும் ஈடுபடுறது சமூகத்துக்கே அச்சுறுத்தலா மாறி போகுது. மக்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு மூணாவதா சொல்லப்படுற காரணம் சமூக காரணங்கள். ஒரு நிறுவனத்துல நாம வேலை பார்க்கிறோம். அந்த நிறுவனத்தோட உயர் அதிகாரி உங்களை மதுபானம் குடிக்க கூப்பிடுறாரு. உங்களால நோ சொல்ல முடியாத சூழல். வேற வழி இல்லாம நமக்கு பிடிக்கலைனாலும் அவரோட போய் குடிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. இதத்தான் சமூக காரணிகள்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி நண்பர்கள், ரிலேட்டிவ்ஸ்னு இடத்துக்கு ஏத்த மாதிரி ஆட்கள் மாறுவாங்க. நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிக்கிறது, உறவினர்களோட வீட்டுல நடக்கிற துக்க நிகழ்வுகளுக்கு போகும்போது அங்க சில காரணங்களால மதுபானம் குடிக்க வேண்டிய சூழலும் ஏற்படுது. ஊர் திருவிழால எல்லாரும் சேர்ந்து கொண்டாட்டமா மதுபானம் குடிக்கிறது, சொந்த வேளையில திருப்தி இல்லாம சலிப்படையும் போது மனசுல ஆல்கஹால் பற்றின நினைப்பு வர்றது, இப்படி நிறைய காரணங்களை சொல்லலாம். சில நிறுவனங்கள்ல சுழற்சி முறையில வேலை செய்யற ஊழியர்கள் அதனால ஏற்படுற மன அழுத்தத்தால குடிப்பழக்கத்தை நோக்கி தள்ளப்படுறதாவும் சொல்றாங்க. குடும்ப சூழல், பணப்பிரச்சனை, மனைவியோட சண்டை, மகனுக்கோ மகளுக்கோ ஃபீஸ் கட்ட முடியாம போறது, இதனால ஏற்படுற மன அழுத்தமும் சோர்வும் ஒரு மனுஷனுக்கு குடிய பற்றின நினைப்பை ஏற்படுத்துது. வாழ்க்கையில யதார்த்தமா நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாம தவிக்கும் போது அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்க தற்காலிகமான தீர்வா இந்த ஆல்கஹால் இருக்கு அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். இப்பெல்லாம் 18 வயசு கூட நிரம்பாத சிறுவர்கள் கூட குடிப்பழக்கத்துக்கும் மற்ற போதை பழக்கங்களுக்கும் அடிமையாகிறது வழக்கமாகிட்டு வருது. கல்லூரி வாழ்க்கைக்குள்ள போகும்போது சினிமாவை பார்த்து அந்த ஹீரோவையும் தன்னையும் ஒப்பிட்டு தானும் ஒரு ஹீரோவா வரணும் அப்படின்னு நினைச்சு அவனுக்குள்ள ஏற்படுற ஹீரோயிசமான மென்டாலிட்டிக்கு முதல் அடித்தளமே குடிப்பழக்கம் தான்.
சிலர் அதனால ஏற்படுற பாதிப்புகளுக்கு பயந்து அதிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்துடுறாங்க. சிலர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி குற்ற செயல்கள்ல ஈடுபடுறதும் நடக்குது. இப்படி 15 வயசுல தொடங்கி ஒருத்தரோட வாழ்நாள் முடிகிற வரைக்கும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கான அத்தனை காரணங்களும் மனுஷனோட வாழ்க்கையில ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இதுவரைக்கும் நீங்க கேட்ட விஷயங்கள் எல்லாம் ஆண்களுக்கான விஷயங்கள் மட்டும் இல்லங்க, பெண்களுக்கும் மதுப்பழக்கம் இருக்கு. அவங்களும் மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகிறது உண்டு. பெண்களுக்குன்னு தனியா மதுபானங்களே விற்பனை செய்யப்படுது. பெண்கள் ஆண்களை விட அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள்னு சொல்லப்படுது. அதுவும் பெண்களுக்கு முக்கியமான பிரச்சனை தனிமைதான். நெருங்கிய ஒருத்தரோட இழப்பு, காதல் தோல்வி, திருமண விவாகரத்து போன்ற விஷயங்கள் பெண்களை உளவியல் ரீதியா ரொம்பவே பாதிக்குது. நிறைவேறாத லட்சியங்கள், மனசோர்வு, வீட்லயும் ஆபீஸ்லயும் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் மேலும் மேலும் அவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. இப்படி பாதிக்கப்படுற பெண்கள் எல்லாருமே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்களா அப்படின்னா இல்லன்னு தான் சொல்லணும். அதற்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க மட்டும்தான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. ஐடி நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிற பெண்களுக்கு இந்த வாய்ப்புகள் ஈஸியா கிடைக்குது. அவங்களோட வேலை சூழலும் வேலையில இருக்கிற மன அழுத்தமும் அவங்களை இந்த போதை உலகத்துக்குள்ள தள்ளுது. இந்தியால சென்னை, பெங்களூரு மாதிரியான பெரு நகரங்கள்ல ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குடிக்கிறது சாதாரணமாயிடுச்சு. சாதாரண மனுஷங்களை கடந்து திரைக்கலைஞர்கள் குடிக்கு அடிமையாகி அழிஞ்சு போன வரலாறும் இருக்கு. 1940கள்ல நடிக்க தொடங்கி பின்னாடி புகழ்பெற்ற குணச்சித்திர நடிகரா இருந்தவர் சந்திரபாபு. அந்த காலத்திலேயே 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கின நடிகருங்கிற பேரும் புகழும் அவரை திரைத்துறையோட உச்சத்துக்கே கொண்டு போச்சு. ஆனா அவரோட வாழ்க்கை தலைகீழாவும் தரைமட்டமாவும் ஆனதுக்கு காரணம் மது போதைதான். திரைத்துறையில நடிச்சு கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிச்சு விலை உயர்ந்த கார், பங்களா, வீடுன்னு வாழ்ந்த அந்த மனுஷன் தன்னோட கடைசி காலத்துல ஒரு கோப்பை மதுவுக்காக கையேந்திர நிலை ஏற்பட்டுச்சு. திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனையால குடிக்க ஆரம்பிச்ச அவரு மது போதைக்கு அடிமையாகி தன்னோட திரை வாழ்க்கையே இழந்தாரு. அவர் கடைசியா நடிச்ச மாடி வீட்டு ஏழை திரைப்படம் தோல்வி அடைஞ்சதால இன்னும் மன அழுத்தத்துக்கு ஆளாகி குடி நோயாளியாவே மாறிட்டதா சொல்றாங்க. காரு, பங்களான்னு வசதியா வாழ்ந்த மனுஷன் தன்னோட குடிக்கு அடிமையாக்கி அவரையும் சேர்த்து அழிச்சிட்டாரு. அவர் மட்டும் இல்ல, கலைத்துறையில பலருக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் கண்ணதாசன். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு அப்படின்னு பாடல் எழுதின கண்ணதாசன் மது போதைக்கு அடிமையானவர்ங்கிறத அவரே பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. அப்படியான குடியால அவருக்கு பைபோலார் டிசார்டர்னு சொல்லக்கூடிய இருதுருவ கோளாறு பிரச்சனையால கண்ணதாசன் பாதிக்கப்பட்டிருந்ததா சில உளவியல் நிபுணர்கள் ஆய்வு செஞ்சதுல தெரிய வந்திருக்கு. குடிநோயாளிகள் பலரையும் பாதிக்கக்கூடிய இருதுருவ கோளாறு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இருதுருவ கோளாறு இருக்கிறவங்க பித்து, மனசோர்வுன்னு 2 பிரச்சனைகளாலும் அவதிப்படுவாங்க. இந்த பிரச்சனையோட தொடக்கம் பித்து நிலை. அந்த நிலையில தன்னை யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிற அதீத மனோபாவத்தோட இருப்பாங்க. அவங்களோட அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, உயர்ந்த கலவையான புதுமையான எண்ணங்கள், சிறந்த படைப்பாற்றல், நகைச்சுவை உணர்வு, அதிகபட்ச கோபம், கணக்கு வழக்கு இல்லாம செலவு செய்யறது, தூக்கமே இல்லாம தான் எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணுங்கிற வெறியும் அவங்களோட சுபாவமா மாறிடும். இந்த பித்து நிலை கொஞ்ச காலம் கழிச்சு அதிகரிச்சதுன்னா பெரிய மனசோர்வும் விரக்தியும் ஏற்பட்டு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். இதத்தான் இருதுருவ கோளாறுன்னு சொல்றாங்க. சாதாரண ஒரு பள்ளம் பெரிய பள்ளமாவும், சாதாரண ஒரு உயரம் பெரிய நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான உயரமாவும் தெரியும். இதனால உளவியல் ரீதியான பிரச்சனைகள்ல சிக்கி கடைசியில அது மரணம் வரைக்கும் கொண்டு போகும். மது போதைக்கு அடிமையான கண்ணதாசனே அதை தன்னோட வரிகள்ல இப்படி சொல்லியிருக்காரு. போதை பழக்கத்துக்கு அடிமையாகி சர்வநாசம் அடைந்த நான் சொல்வது, தயவு செய்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி விடாதீர்கள் என்பதை. அதை சொல்வதற்கு நீ யார் என கேட்கலாம். அதற்கான அத்தனை தகுதிகளும் எனக்கு இருக்கிறது. சாக்கடையில் விழுந்த நான் பிறரை பார்த்து யாரும் இந்த சாக்கடையில் விழுந்து என்னை போல அசிங்கப்பட வேண்டாம் என்பதை இப்படி குடியால பாதிக்கப்பட்ட கண்ணதாசனே குறிப்பிட்டிருக்காரு. இப்படி நிஜ வாழ்க்கையில பலரோட கதைகளை சொல்லிக்கிட்டே போகலாங்க. விளையாட்ட ஆரம்பிக்கிற குடிபோதை பழக்கம் உங்களோட வாழ்க்கையவே சிதைச்சிடும். பேரும் புகழும் பணமும் உள்ள மனிதர்களுக்கே இந்த நிலைமைனா, ஒண்ணுமே இல்லாத தன்னோட அன்றாட உழைப்பின் மூலமா சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற நபர்களுக்கு இருக்கிற குடிப்பழக்கம் என்ன மாதிரியான நிலைமையை உருவாக்குங்கிறத உங்களோட சிந்தனைக்கே விட்டுறலாம். மது பழக்கத்தை ஏன் கைவிடணும்?
அதனால ஏற்படுற உடல் பாதிப்புகள்லாம் என்னென்ன வாங்க பார்க்கலாம். குடிபோதைக்கு அடிமையானவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. மது பழக்கத்தால இந்திய அளவுல நிமிஷத்துக்கு 6 பேர் உயிரிழக்கிறாங்க. அதுல 18% பேர் தற்கொலை பண்ணிக்கிறதாவும் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை தெரிவிச்சிருக்கு. கடந்த 20 வருஷத்துல போதைக்கு அடிமையான இளைஞர்களோட எண்ணிக்கை 5 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு அதிர்ச்சி தகவலும் அந்த புள்ளி விவரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு 100 பேர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காங்கன்னா அதுல 75 பேர் ஆண்களும் மீதம் 25 பேர் பெண்களுமா இருக்காங்க. மது பழக்கத்துக்கு அடிமையாகிற நபர்கள் தான் அடுத்த கட்டமா கஞ்சா, அபின் மாதிரியான போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறதா தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரங்கள் மூலமா தெரிய வந்திருக்கு. மது போதையால வருஷத்துக்கு 30 லட்சம் பேர் இறக்குறாங்களாம். அதுல 18% பேர் தற்கொலை பண்ணிக்கிறதாவும் 27% பேர் சாலை விபத்துக்கள்ல சிக்கி படுகாயம் அடைகிறதும் அதனால உயிர் பலிகள் ஏற்படுறதும் நடக்குது. குறிப்பா தமிழ்நாட்டுல 2021 வருஷம் வரைக்கும் எடுத்த புள்ளி விவரத்துல 2.2 கோடி பேர் மது போதைக்கு அடிமையானவங்களா இருக்கிறதா உலக சுகாதார அமைப்பு தெரிவிச்சிருக்கு. இந்த புள்ளி விவரங்களை சொல்றதை விட மதுபானம் குடிக்கிறதுனால நம்மளோட உடம்புல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, நாளடைவுல நாம எப்படி அதுக்கு அடிமையாகிறோம், அதனால நம்ம உடம்புல ஏற்படுற நோய்கள் பாதிப்புகள் என்னங்கிறத இப்போ கேட்கலாம். மதுபானத்துல அதிக அளவுல எத்தனால் இருக்கு. அதுல இருந்து அசிட்டால்டிஹைடுங்கிற ஒரு திரவம் உருவாகும். நாம மதுபானம் குடிக்கும் போது அந்த அசிட்டால்டிஹைடு ரத்தத்துல கலந்து மூளை நரம்புகள் வழியா மூளைக்கு போகும். மூளையில இருக்கிற நியூரான்களை அந்த அசிட்டால்டிஹைடு பாதிப்புக்குள்ளாக்குது. இந்த நியூரான்கள் தான் நம்ம உடலோட செயல்பாடுகளுக்கான சிக்னலை மூளையில இருந்து உடம்புக்கு அனுப்புது. நியூரான்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறதால தான் மது குடிச்சிட்டு பேசும்போது நாக்கு தடுமாறி உளறதும் ஏற்படுது. நாக்கு மட்டும் இல்லங்க, கை கால்கள் கூட நாம சொல்ற பேச்ச கேட்காது. நீங்க மூளையில சிந்திக்கிற விஷயத்த உங்க கை கால்களை செய்ய வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இல்லனா செயல்படாம அப்படியே விழுந்து கிடக்கும். நல்லா கவனிச்சீங்கன்னா இதனாலதான் குடிபோதைக்கு அடிமையான நபர்கள் குடிச்சிட்டு வீட்டுக்கு போக முடியாம தள்ளாடி ரோட்லயே விழுந்து கிடக்குறாங்க. எந்த நேரமும் குடிய பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற நபர்கள் ஒரு நாளைக்கு பல முறை குடிக்கிறவங்க குடியே கதின்னு இருக்கிறதால தன்னுடைய நண்பர்கள் குடும்பத்தாருன்னு எல்லாராலையுமே ஒதுக்கி வைக்கப்படுற நபர்களை மருத்துவர்கள் குடி நோயாளிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அளவில்லாம மது குடிக்கிற நபர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்? எல்லாரும் பொதுவா சொல்றது கல்லீரல் பாதிப்பு ஏற்படும், அதனால ஏற்படுற பக்க விளைவுகள்னால உடல் நலம் பாதிக்கப்படும் சொல்றாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இன்னும் பல பிரச்சனைகளும் குடிநோயாளிகளுக்கு ஏற்படுது. மதுபானம் குடிக்கிறவங்களுக்கு ஆல்கஹால்ல இருக்கிற அசிட்டால்டிஹைடு, ஈத்தைல் ஆல்கஹால் மாதிரியான நச்சு பொருட்கள் இரைப்பைய நேரடியா பாதிக்குது. இதனால இரைப்பையில புண்ணு ஏற்பட்டு செரிமான மண்டலமே பாதிப்புக்குள்ளாகுது. இதன் காரணமா குடிநோயாளிகள் கொஞ்சமா உணவு சாப்பிட்டாலே நிறைய சாப்பிட்டது மாதிரியான திருப்தி கிடைக்குது. ஓரளவுக்கு மேல அவங்களால சாப்பிடவும் முடியறதில்ல. அப்படியே ஆசைப்பட்டு நிறைய சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாம வாந்தி, வயிற்றுப்போக்குன்னு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. ஒரே கல்ப்ல மொத்த சரக்கை முடிக்கிறேன் பாருன்னு சவால் விட்டு ஒரு பாட்டில ஒரே மடக்கல குடிக்கிற நிறைய ஆட்களை நாம பார்த்திருப்போம். அது அவங்களோட பெரிய சாதனையா நினைச்சு அந்த நேரத்துல ஹீரோயிசம் காட்டுவாங்க. அப்படி குறைவான நேரத்துல அதிகப்படியான ஆல்கஹாலை உடலுக்குள்ள செலுத்துறதால கல்லீரல் வீக்கம் ஏற்படுது. கல்லீரல் வீக்கம் அதிகமாக்கி ஒரு கட்டத்துக்கு மேல முழுவதுமா செயல்படாம போயிடும். அந்த சூழ்நிலையில தான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யற நிலைமை உருவாகுது. ஒருவேளை அந்த மாதிரியான அறுவை சிகிச்சை செய்ய முடியாம போகிற சூழல்ல கல்லீரல் வீக்கத்தால பாதிக்கப்பட்ட அந்த நபர் தன்னோட உயிரையே இழக்க கூட நேரிடுது. குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் ஆல்கஹால் கணையத்துல இருக்கிற பீட்டா செல்களை அழிக்கிறது. அதனால இன்சுலின் சுரக்கிறது குறையும் போது சர்க்கரை நோயும் கணைய அலர்ஜின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையும் ஏற்படுது. உடம்புக்கு தேவையான விட்டமின்களை எடுத்துக்கிறத ஆல்கஹால் தடுக்குது. அதற்கு முதல் காரணம் சரியான சத்தான உணவுப் பொருட்களை எடுத்துக்க முடியாம போறது. இன்னொன்னு, பி வைட்டமின்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான தயோ விட்டமின் உடலுக்கு சரியா போய் சேராம இருக்கிறதால மூளை நரம்புகள்ல பாதிப்பு ஏற்பட்டு சிந்தனை திறன் குறைஞ்சு போகும். அடிக்கடி மறதி ஏற்படும். குடிநோயாளிகளுக்கு ஆழ்ந்த தூக்கம் இருக்காதுங்க. மூளை முழிச்சுக்கிட்டு இருக்கும், ஆனா உடல் மட்டும் செயலற்று போய் இருக்கும். அதனால முகத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அதுல முதல் விஷயம் கண்களை சுத்தி ஏற்படுற கருவளையம். ரெண்டாவது அங்கங்க சிவந்து போறது, சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறது. அது அப்படியே உடல் முழுக்க பரவி ஒரு தீண்டத்தகாத நபரை போல அந்த நபரோட தோற்றத்தையே மாத்திடும். இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். தசை சுருக்கம் ஏற்படுறது, தசை வலியால நடக்க முடியாம போறது, ரத்தத்துல இருக்கிற சிவப்பணுக்களை ஆல்கஹால் குறைக்கிறதுனால ரத்த சோகை ஏற்படுறது, ஏன் ஆல்கஹாலிக் கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்பட்டு திடீர் மாரடைப்பால இறந்து போறவங்களும் இருக்காங்க. ஒருத்தரோட இயல்பு வாழ்க்கையவே முடக்கி போடுற சக்தி ஆல்கஹாலுக்கு இருக்கு. அதிகமா மதுபோதைக்கு அடிமையான நபர்களுக்கு இரத்த குழாய்கள்ல பாதிப்பு ஏற்பட்டு மூளைக்கு போற இரத்த குழாய்கள்ல வீக்கம், விரிசல் ஏற்படும். அதனால அந்த நபருக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் ஏற்பட்டு வலது பக்கமோ இடது பக்கமோ ஏதாவது ஒரு பக்கம் கைகளும் கால்களும் செயலிழந்து போயிடும். ஒரு சிலருக்கு மூளை நரம்புகள்ல ஏற்படுற அதீத பிரச்சனை கோமால கூட கொண்டு போய் விட்டுடுமா. ஆல்கஹால் ரத்தத்துல யூரிக் அமிலத்தை அதிகப்படுத்துறதுனால மூட்டு பிரச்சனைகள் ஏற்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுனால காச நோய், நிமோனியா மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுது. ஆல்கஹால்ல இருக்கிற அசிட்டால்டிஹைடு உணவு குழாய், இரைப்பை, கல்லீரல், புற்றுநோய்களை ஏற்படுத்துது. நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்பட்டு வலிப்பு நோய் வருமா. மனைவி கூட தாம்பத்திய உறவுல ஈடுபட முடியாம போகும். மனப்பதற்றம், சோர்வும் ஏற்படும். இதெல்லாம் உடல் ரீதியா ஏற்படுற பிரச்சனைகள். மன ரீதியாவும் ஒரு மனிதனோட கேரக்டரையே ஆல்கஹால் மாத்திடும். திருடுறது, பொய் சொல்றது, சுய லாபத்துக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது, அம்மா, மனைவி, குழந்தைகள்னு கூட இருக்கிற நபர்களையே கண்மூடித்தனமா தாக்குறது, சம்பந்தமே இல்லாத நபர்கள் கூட சண்டையிடுறது, பொது இடத்துல நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறது, குடிநோயாளிகள் சந்திக்கிற பிரச்சனைகளும் அதனால சுத்தி இருக்கிறவங்க சந்திக்கிற பிரச்சனைகளும் உச்சபட்ச குடிநோயாளிகளால ஏற்படுது. மது பழக்கம் இல்லாத நபர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறது இல்லையான்னு நீங்க திரும்பவும் கேள்வி கேட்கலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் மது பழக்கம் இல்லாத 100ல் ஒருத்தருக்கு வர்றது இயற்கை. ஆனா மது பழக்கம் இருக்கிற 99% பேர் இந்த எல்லா பிரச்சனைகளாலும் பாதிக்கப்படுறாங்க. மூட்டு பிரச்சனை, பக்கவாதம், இதய நோய், கேன்சர், இப்படி பல பிரச்சனைகள் பொதுவான எல்லாருக்குமே வருது. அதுக்கான மருந்துகளும் சிகிச்சைகளும் எடுக்கும்போது மதுப்பழக்கம் இல்லாத நபர்களுக்கு சீக்கிரமே குணமாகிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா மதுப்பழக்கம் இருக்கிற நபர்களுக்கு ஏற்படுற இந்த மாதிரியான நோய்களுக்கு எவ்வளவுதான் நீங்க சிகிச்சை கொடுத்தாலும் பாதிக்கப்பட்டவங்களோட உடல்நிலை அதுக்கு சப்போர்ட் பண்ணினா மட்டுமே அந்த நோயிலிருந்து மீண்டு வர முடியும். அப்படி குடிநோயாளிகளுக்கு மருந்துகள் சப்போர்ட் ஆகாம போறதாலேயே நிறைய இறப்புகள் ஏற்படுது. குடிநோயாளிகளுக்கான சிகிச்சைகள் என்ன? தீர்வு இருக்கா இதுக்கு? குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நபர்களுக்கு ஏற்படுற முதல் பிரச்சனையே சிந்திக்கிறது குறைஞ்சு போகும். அதனால தன்னம்பிக்கையை இழப்பாங்க. குடியை நிறுத்த முடிவு பண்றதுக்கு முன்னாடி தன் மேல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். இன்னும் எண்ணி 3 மாசத்துல முழுசா நிறுத்திடுவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் ஒருத்தனை குடியிலிருந்து வெளியே கொண்டு வரும். தன் மேல இருக்கிற நம்பிக்கையை தக்க வச்சுக்க உடற்பயிற்சி ரொம்பவே கை கொடுக்கும். வாக்கிங், ரன்னிங், ஜிம் ஒர்க் அவுட்னு பிடிச்ச விஷயத்தை தேர்வு பண்ணி அதுல செயல்பட தொடங்கும் போது இன்னும் கூடுதல் உற்சாகம் கிடைக்கும். அதுக்கு பிறகு உணவு பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியம். குடிபோதைக்கு அடிமையானப்ப இருந்த மாதிரி கிடைச்சத சாப்பிட்டு வாழும் முறையிலிருந்து வெளியே வந்து உடம்புல என்ன மாதிரியான சத்து குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரியான உணவுகளை கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கலாம். குடிக்கிற கூட்டத்தை விட்டு எப்பவும் தள்ளி இருக்கணும். இன்னைக்கு மட்டும் ஒரு சின்ன கட்டிங் போடலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறவங்கள கிட்டையே சேர்க்க கூடாது. ஆரோக்கியமான நண்பர்கள் நாம எடுக்கிற முயற்சிக்கு உந்துதலாவும் உதவியாவும் இருக்கக்கூடிய நண்பர்களை கூட வச்சுக்கிட்டா இது எல்லாத்தையும் ஈஸியா ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, சேலஞ்ச். 100 நாள் சேலஞ்ச், 300 நாள் சேலஞ்சுன்னு தனக்குத்தானே ஒரு சேலஞ்ச முடிவு பண்ணி அத்தனை நாட்களுக்கு குடிக்கிறத நிறுத்தி வைக்கணுங்கிற மாதிரி மனநிலையை உருவாக்கணும். அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த நினைக்கிற மனசு முழுசா குடிய மறக்க தொடங்கும். உடம்புல ஆல்கஹால் பற்றாக்குறை ஏற்பட்டு குடிக்கிறதுக்கான சிந்தனையை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து விடுபடுறதுக்கு யோகா பண்ணலாம். இதுவரைக்கும் நீங்க கேட்டதெல்லாம் மனதளவுல ஒரு குடிநோயாளி எப்படி அதுல இருந்து மீண்டு வந்து ஆரோக்கியமா வாழ்றதுங்கிறத தான். அதே மாதிரி இத்தனை வருஷங்களா குடிச்சு உடம்புல சீர்கெட்டு போயிருக்கிற பாகங்களை மருத்துவரை அணுகி பரிசோதனை பண்ணி பாத்துக்கிறது நல்லது. மது பழக்கத்துக்கு அடிமையானவங்க முதல்ல கல்லீரலோட கண்டிஷனை செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு கல்லீரல்ல படிஞ்சிருக்கிற நச்சுக்களை சிகிச்சை மூலமா சரி பண்ணிக்கணும்.
குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு மாத்திரை மருந்துகளை மருத்துவரோட ஆலோசனையோட எடுத்துக்கணும். குடிபோதைக்கு அடிமையான ஒருத்தர் மருத்துவரை அணுகும் போது அவருக்கு முதல்ல கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த நபரோட குடும்பத்தாருக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இதே போல மதுப்பழக்கத்தால பாதிக்கப்பட்டவங்களோட சேர்த்து ஒரு குழு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இப்படி எல்லா விஷயங்களையும் முயற்சி பண்ணியும் அந்த நபரால குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர முடியலன்னா இருக்கவே இருக்கு போதை மறுவாழ்வு மையங்கள். அடிச்சு துன்புறுத்தாத, மனித உரிமை மீறல்கள் நடக்காத போதை மறுவாழ்வு மையங்களா பார்த்து குடிப்பழக்கத்தால பாதிக்கப்பட்ட நபர்களை சேர்த்து விடலாம். அதன் மூலமா அவங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். குறைஞ்சது குடிநோயாளியால பாதிக்கப்பட்டவங்க உடலும் மனசும் பழைய நிலைக்கு திரும்ப 5 வருஷங்கள் எடுத்துக்கும். இப்படியான உயிர்கொல்லி மதுப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர்றது மட்டுமே பாதிக்கப்பட்டவங்களை அதிலிருந்து மீட்டு காப்பாத்துறதுக்கான ஒரே வழி. உயிரை கொள்ளும் புகையிலை. ஆல்கஹால் மாதிரியே புகையிலையும் மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த புகையிலை பழக்கம் மனிதர்களோட புழக்கத்துக்கு வந்தது எப்ப? அதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது? அதோட சுவாரஸ்யமான வரலாறுல இருந்தே இந்த டாபிக்கையும் தொடங்கலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே புகையிலைய பயன்படுத்திட்டு வராங்க. ஐரோப்பிய மக்கள் புகையிலைய கடவுளோட வரப்பிரசாதம்னே நம்பி இருக்காங்க. அதோட அதனை மருத்துவத்துக்கும் வலி நிவாரணியா பயன்படுத்தி இருக்காங்க. காயம் ஏற்பட்ட இடத்துல புகையிலை வைக்கிறது, பல்வெளி, இப்படி நிறைய வழிகளை மறக்க வைக்கிறதுக்கு அவங்க புகையிலைய பயன்படுத்தி இருக்காங்க. அந்த காலத்துல அவங்களுக்கு புகையிலை ஒரு ஆபத்தான பொருள்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பண்டமாற்று முறையில புகையிலையை கொடுத்து தங்களுக்கு தேவையான பொருட்களை ஐரோப்பா மக்கள் வாங்கியதா வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிபி 1492 வருஷம் கொலம்பஸ் ஐரோப்பால இருக்கிற சான் சால்வடார் தீவுக்கு போயிருக்காரு. அப்போ அந்த மக்கள் இலை மாதிரி ஒரு பொருளை மருத்துவ சிகிச்சைக்கு பயன்படுத்துறத கொலம்பஸ் பார்த்திருக்காரு. அந்த இலையை பயன்படுத்தின சிலர் தன்னிலை மறந்து போதையில தள்ளாடுறதையும் கவனிச்சிருக்காரு. அப்பதான் அவருக்கு இந்த இலையில ஏதோ ஒரு மகிமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. கொலம்பஸ் கண்டுபிடிச்ச முதல் விஷயம் இதுவா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனாலும் அது ஐரோப்பிய கண்டம் முழுக்க அப்போ பரவல. 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் புகையிலை மற்ற நாடுகளுக்கு பரவுது. புகையிலை 1556 பிரான்சுக்கும், 1558 போர்ச்சுகல், 1559 ஸ்பெயின்லயும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 1565 தொடக்கத்துல இங்கிலாந்து நாட்டுக்கும் பரவி இருக்கு. லண்டன்ல இருந்த கிங் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்காரர் ஜேம்ஸ் டவுன் அப்படிங்கிற பகுதியில வெர்ஜீனியாங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு. அந்த கம்பெனில கண்ணாடி, துணி உற்பத்தி செஞ்சிருக்காரு. அந்த வியாபாரத்துல அவருக்கு பெருசா வருமானம் இல்ல, நஷ்டம் ஏற்பட தொடங்குது. 1612 வருஷம் ஜான் ரொபல்னு ஒருத்தர் தென்னமெரிக்காவில இருந்து புகையிலை விதைகளை கொண்டு வந்து வெர்ஜீனியா கம்பெனில வச்சு உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த காலகட்டத்துல புகையிலை விதைகளை உற்பத்தி செய்யற உரிமைய ஐரோப்பாவோட ஸ்பானிஷ் நாடு வச்சிருந்தது. அந்த நாட்டை சாராத ஒரு நபருக்கு புகையிலை விதைகளை உற்பத்தி செய்ய கூடாதுங்கிற சட்டமும் இருந்துச்சு. தடையை மீறி விற்பனை செய்யறவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிற அளவுக்கு கட்டுப்பாடு இருந்துச்சு. ஜான் ரொபைல் மூலமா வாங்கின புகையிலை விதைகளை ஜேம்ஸ் டவுன்ல வச்சு பயிரிட தொடங்கினாங்க. எக்கச்சக்க வரவேற்புங்க. தேவைக்கேற்ப புகையிலைய அந்த நிறுவனத்தால நிறைவேற்ற முடியாம போனதால 1619 வருஷம் தென் அமெரிக்காவிலிருந்து அடிமைகளை கொண்டு வந்து வேலையில ஈடுபடுத்தி உற்பத்தியை அதிகரிச்சாங்க. அக்கம் பக்கத்து நகரங்கள்லயும் இந்த உற்பத்தி பரவ ஆரம்பிக்குது. அடுத்த 10 ஆண்டுகள்ல வெர்ஜீனியா நிறுவனம் புகையிலை உற்பத்தியில ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்குது. 1600களோட முற்பகுதியில தான் சுருட்டை வடிவத்திலிருந்து சிகரெட்டுகள் உற்பத்தி தொடங்குது. அதுக்கப்புறம் அமெரிக்கால அந்த சிகரெட் பிரபலமாகுது. அதுவரைக்கும் கைகள் மூலமா தயாரிக்கிற சிகார் மற்றும் சிகரெட்டுகள் தான் விற்பனை செய்யப்பட்டுக்கிட்டு வந்துச்சு. 1881 ஜேம்ஸ் புச்சானான் அப்படிங்கிறவரு சிகரெட் தயாரிக்கிறதுக்கு போன்சக் மிஷினை கண்டுபிடிக்கிறார். அதன் மூலமா சிகரெட்டுகளோட உற்பத்தி அதிகரிச்சது. ஜேம்ஸ் நிறுவனத்தோட சிகரெட் டியூக் ஆஃப் டியூரம் 9.8 மில்லியன் சிகரெட்டுகள் உற்பத்தி பண்றாங்க. 1884 வாசம் டியூக் அப்படிங்கிற நிறுவனம் மேலும் 2 புதிய சிகரெட் தயாரிக்கிற இயந்திரங்களை உருவாக்குச்சு. ஒரு இயந்திரம் 10 மணி நேரத்துக்கு 1,20,000 சிகரெட்டுகளை தயாரிக்கிற அளவுக்கு திறன் கொண்டது. 744 மில்லியன் சிகரெட்டுகளை தயாரிச்சு நம்பர் 1 நிறுவனமா ஜேம்ஸ் புச்சனான் நிறுவனம் மாறுச்சு.
அதுக்கு பிறகு புகையிலை இருந்தா போதும், யார் வேணாலும் சிகரெட் தயாரிக்கலாங்கிற அளவுக்கு சிகரெட் கலாச்சாரம் பரவுச்சு. முதலாம் உலகப் போர்ல சிப்பாய்களுக்கு சிகரெட்டுகள் வழங்கப்பட்டது. அதுவே 2வது உலகப் போர்ல ஒரு கட்டம் முன்னேறி ராணுவ வீரர்களுக்கு ரேஷன் முறையில சிகரெட்டை கொடுத்திருக்காங்க.